வார்த்தை 7 ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். இந்த வார்த்தைகள் தான் ஆபிரகாமை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தியது. ஆபிரகாம் வாழ்க்கையிலே தினமும் அது வேலை செய்து கொண்டே இருந்தது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. Word led life. என்ன சொல்லுங்க? வார்த்தை இழுத்துட்டு போற வாழ்க்கை, வார்த்தை நடத்துகிற வாழ்க்கை, அது அப்படியே உங்களை ஆசிரியர். He does everything through the word only. நம்முடைய வார்த்தையினாலே சகலத்தை செய்து முடிக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாகிறது. யார் அந்த அவர்? ஆதியிலே இருந்த அவர், வார்த்தை தான் அவர். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. So be word connected mind, be word connected blessing. ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? ஆபிரகாமோட எக்ஸாம்பிளா கட்ட முடிக்கிறேன். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. நம்பர் 1 சொல்ல நம்பர் சொல்லிட்டு வாங்க. நான் உன்னை 1 2 உன்னை ஆசீர்வதித்து 3 உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். 4 நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 5 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6 உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். 7 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கைத்தட்டுங்க ஒருத்தருக்கு. 7 பிளஸிங் அனுப்பிட்டாரு. இந்த 7 அப்படியே மழை மாதிரி வந்து இறங்கலாம். இறங்கி சரசரசரசன் பூமியை நினைக்கிற மாதிரி ஆபிரகாம். அவன் எப்படிப்பட்டவன், யாரு என்ன, அவன் தூங்குவானா எந்திரிப்பானா, அதை பற்றிலாம் கவலைப்படாது. அது வந்து தூங்கிட்டு இருந்தாலும் அவனை எழுப்பி, வேலை பார்க்காட்டினாலும் வேலை பார்க்க வச்சு, தசமாவும் கொடுக்காட்டினாலும் தசமாவும் கொடுக்க வச்சு, அவனை வந்து ஏழைக்கு இறங்காதவனா இருந்தாலும் ஏழைக்கு இறங்க வச்சு, நல்ல மனசுல தரித்திர புத்தினா இருந்தா கூட இப்போ பணக்கார புத்தியா மாற்றி எல்லாத்தையும் செஞ்சு அவனை பணக்காரன் ஆக்கிட்டு தான் அனுப்புவோம். எல்லாமே அதான் செய்யுது. வார்த்தை 7 ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். இந்த வார்த்தைகள் தான் ஆபிரகாமை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தியது. ஆபிரகாம் வாழ்க்கையிலே தினமும் அது வேலை செய்து கொண்டே இருந்தது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆபிரகாம் நிறைய தப்பு பண்ணான், ஆனால் இந்த வார்த்தை அங்கங்க நின்று. ஏன்னா ஒன்று சொல்லிட்டார்ல, புரியுதா? பிள்ளைய போய் நீங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டு வாங்கன்னு சொன்னால், பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே திடீர்னு ரோட்டில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு அழுகுது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூட நின்று வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்ல. திரும்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சோன்னு கூட்டிகிட்டு வந்து வரவில்லை, திடீர்னு பலூன் கேட்குது, பலூன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சு எப்படினாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஆயா சேர்த்துடுற மாதிரி, ஸ்கூல் மாஸ்டர் சேர்த்துடுற மாதிரி. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பும்போது அந்த வார்த்தையிட்ட சொல்லுவாராம், இவனை வந்து ஐஸ்வர்யவான் இந்த லெவலில் கொண்டு வந்து நிப்பாட்டி சரிங்கன்ட்டு இறங்குமா, நீங்கள் எங்கே போனாலும் இழுத்துட்டு வந்து அங்கே கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிடும். நடக்கும் பாருங்க. நடக்கிறது நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் முகங்களில் கொஞ்சம் விசுவாசம் வேணும், வெறும் உணர்ச்சி அல்ல, இருதயத்தில் விசுவாசம் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர அந்த வார்த்தை வேலை செய்கிறது என்கிற விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென் சொல்லுவோம்.